வணக்கம், நான் ராதிகா. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாரம்பரியமான மண் பாத்திரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே எப்படி அதை பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 மண் பாத்திரமும் பாண்டிச்சேரியில் ஒரு வேலை விஷயமா போனப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினோம். ஒன்று 120 ரூபா 130 ரூபா அந்த ரேஞ்சு தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்போ மண் பாத்திரம் வாங்கும் போதும் உள்ளே அப்படியே தடவி பார்க்கணும், எந்த ஒரு பிசரும் இல்லாமல் நல்லா ஃபுல் ஃபினிஷிங் இருக்கான்னு பார்க்கணும். அதுமாரி பின்னாடி இப்படி இப்படி அப்படி தட்டணும், இப்படி டக்குன்னு சத்தம் வரணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாத்திரம். மண் பாத்திரத்தை குழம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சும்மா எல்லாமே கழுவிக்கலாம். கழுவிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர், சோப்புலாம் தொடலை எதுவும் பண்ணல, இந்த ஸ்க்ரப்பரை வச்சு சும்மா அப்படி தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சாதம் வடிப்பீங்கன்னா வடித்த கஞ்சியை ஊற்றி வைக்கலாம். இப்போ ரைஸ் எல்லாம் குக்கரில் வைக்கிறதுனால கஞ்சி கிடைக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக இதே மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியை ஒரு 12 மணி நேரம், ஒரு நைட் ஃபுல்லாக இதில் ஊற்றி வச்சிடலாம். பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இது ரெண்டுத்தையும் அப்படி கொதிக்கும் போது அந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற ஒரு பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ஒரு நல்லா இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி நல்லா தலைப்புலன்னு கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை நிறுத்தியும் கொதிக்குது பாருங்க. இதுதான் மண் பாத்திரத்தோட ஸ்பெஷலே. இப்போ இந்த பாத்திரமும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணி எப்படி எவ்வளோ வேகமாகவே கொதிக்குதுன்னு. அரிசி களைஞ்ச தண்ணி கொதிச்சதை கீழே ஊற்றிட்டு இதே மாதிரி இருக்கு இல்லையா, இது ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிக்கலாம். இதில் எந்த சோப்பும் இல்லை, சும்மா அப்படியே தேய்ச்சி கழுவிக்கலாம். ரெண்டு பாத்திரத்தையும் இதே மாதிரி நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஷைனிங்காக இருக்குது இப்போ ரெண்டு பாத்திரமும். இப்போ இதை ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கலாம். அந்த ஈரத்தை அப்படி சும்மா டவலால், கிச்சன் டவலால் தொடச்சி எடுத்துக்கலாம். நல்ல துணியால் தொடச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். போட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தடவி விட்டுடலாம். நமக்கு மண் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எந்த வாசம் இருக்கோ கடைசி வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நெய்யை தடவி தேங்காவை வறுத்துக்கலாம். அப்புறம் எந்த டிஷ் செஞ்சாலும் அந்த ஒரு தேங்காய் நெய்யோட வாசம் கலந்து இருக்கும். செய்கிற குழம்போ பொரியலோ வறுவலோ அது அந்த வாசத்தோட நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம்.
தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. காந்த விட்டுறாம எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அது மாதிரி இந்த அடுப்புலையும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டு வறுத்துக்கலாம். அந்த மண் பாத்திரத்தோட வாசம், அந்த கஞ்சியோட வாசம்லாம் போயிட்டு நல்லா ஒரு நெய்யும் தேங்காய் வாசமும் கலந்து வருது. உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்காதுன்னா எண்ணெய் விட்டு கருவேப்பிலை வெந்தயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு வாசமா இருக்கும். இப்போ நல்லா தேங்காய் சுருண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்துலேயும் நல்லா தேங்காய் சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ இதையும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, தடவுன நெய் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த மண் பாத்திரம். நம்மளோட மண் பாத்திரம் சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. மண் பாத்திரம் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி யூஸ் பண்ணி புழங்கிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிங்க. சமைக்கிற பொருள் ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க. இதே மாதிரி பாரம்பரியமான மண் பாத்திரத்தில் சமைச்சு ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க. நன்றி.